ஹலோ கைஸ், நான் உங்கள் வீடியோ பேசுகிறேன். ஸோ நம்ம சென்னை டு லடாக் ட்ரிப்பில் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம மணாலி வந்து ரீச் ஆகிட்டுங்க. ஸோ மணாலிலேருந்து லே ரோடு வந்து க்ளோஸில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 4 days ஆகும் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வேறு ஒரு ரூட் இருக்குது, ஃபுல் அட்வென்ச்சர் வித் வந்து ஆஃப் ரோடாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, பார்த்துக்கலாம், நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோட்டில் கிளம்பிட்டோங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் அதில் போட்டுங்க கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், நான் அப்படியே மற்றதெல்லாம் அப்படியே நான் மோட்டோ விளாகிங்களா. ஸோ லடாக் வந்து நம்ம வேறு ஒரு ரூட்டில் போகிறோங்க. ஸோ அந்த ரூட் வந்து ஓப்பனில் இல்லை. ஸோ அதனால் வேறு ஒரு ரூட்டில் போகிறோங்க. ஸோ இந்த ரூட் வந்து இந்த ரூட்டில் தான் போக முடியுமா? ஸோ வேறு ஒரு ரூட்டில் வந்து நம்மளால் போக முடியாதுங்க. ஏன்னா ரோடு வந்து ஓப்பனில் இல்லைங்க. ஸோ பயங்கரமாக குளிருதுங்க, சுத்தமாக முடியல. ஸோ நம்ம வந்து போட்டு இருக்க ரைடிங் ஜாக்கெட் தான் போட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து ஷட்டரும் எடுத்துகிட்டு வரல. ஸோ தெர்மல் லேயர் வேறு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்திருந்தால் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம கூட வந்தவங்களே எல்லாருமே போயிட்டாங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ ஏன்னா வேறு மாதிரி ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணிட்டு தான் போனாங்க அவங்க. என்ன பண்ணுறது, யாரையும் இந்த காலத்தில் நம்பக்கூடாது கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ நம்பிட்டு இவங்க இருந்தால் இந்த பிளேஸு கரெக்டாக பர்ஃபெக்டாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் கைஸ் நான் திங்க் பண்ணேன். பட் ஆனால் நமக்கே அவங்க வந்து பயங்கரமாக ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டு பயங்கரமாக பண்ணிவிட்டு பயங்கரமாக நம்மளை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்து சரி ஓகே சோலோ ரைடே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் கைஸ். ஸோ இவர் வந்து தமிழ்நாடு தாங்க. ஸோ ஃப்ரெண்டில் போகிறாருல. ஸோ இவர் வந்து தமிழ்நாடு தாங்க. தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூர். ஸோ அவரை பார்த்தேன். ஸோ அவரை பார்த்ததில் வந்து அவர் வந்து எல்லாமே பேசி எல்லாமே சொன்னார் கைஸ். சொல்லி இந்த மாதிரி வாங்க நாங்களும் லேதாக போகிறோம், வா ப்ரோ, எனக்கும் நானும் சொல்ல தான் வரேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக போயிட்டு வரலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னார். சரி ஓகே சொல்லிவிட்டு அதுதான் கைஸ் கிளம்பிட்டோம். ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஸோ எப்படி போக போகிறோன்னு தெரியல. ஸோ இங்கேருந்து வந்து வேறு ஒரு ரூட்டுங்க. ஸோ நம்ம வந்து லேக் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட மாட்டோம். ஸோ வேறு ஒரு ரூட் போய் தாங்க போக போகிறோம். ஸோ ஏன்னா எப்படி இருக்குது போகிறது இல்லை. ஃபுல்லாக ஆஃப் ரோடு தாங்க சொல்கிறாங்க. ஃபுல்லாக ஸ்னோவாக தான் இருக்குது. ஸோ சுத்தமாக முடியல கைஸ், பயங்கரமாக குளிருது, சத்தியமாக முடியல, என்ன சொல்கிறதுனே தெரியல. இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்னோ தான் கைஸ். ஒயிட் கலரில் இருக்குல்ல, ஃபுல்லாமே ஸ்னோ தான் கைஸ் இதெல்லாம். வா, ஆனால் இன்னும் லேலாக போயிட்டா ஃபுல்லாக ஸ்னோவாக தான், ரோடு ஃபுல்லாக ஸ்னோவாக தான் இருக்கும், பைக்கே ட்ரைவ் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம், என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் இது வந்து ஃபுல்லாக ஆஃப் ரோடு தானே கைஸ். ஏன்னா அப்படி தான் சொல்கிறாங்க, ஆஃப் ரோடாக தான் வரும். ஸோ இது வந்து நீங்கள் ஆஃப் ரோட் தான். ஸோ என்ட்ரிலாம் பண்ணியாச்சு. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே என்ட்ரி பண்ணியாச்சு. ஸோ ஆஃப் ரோட்டாக பார்த்து சேஃபாக போங்கன்னு அவங்களே சொல்லி தான் அமிச்சாங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம், என்ன நடக்க போகுது ஒன்றுமே புரியல கைஸ். ஸோ எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னா திரும்பி வருமானதே ஒரு டவுட்டாக இருக்குது கைஸ். ஏன்னா அவ்வளோ இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்னோ தான் கைஸ், ஃபுல்லாக ஸ்னோ தான், சுத்தமாக முடியல. மழைலாம் தெரியுதுங்களா, ஃபுல்லாக ஸ்னோ தாங்க. பைக்கில் வர ஃபியூல் வரும் இல்லைங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் ஃபியூல் எங்கேயாச்சும் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். வாங்க கைஸ் பார்த்துக்கலாம். வாவ், பயங்கரமாக குளிருதுங்க, சுத்தமாக முடியல. ஓ மை காட், சுத்தமாக முடியல வாய்ஸ், பயங்கரமாக குளிருது. ஸோ ஃப்ரண்ட்டில் போயிட்டு லேல தாங்க ஏதாச்சும் ஷொட்டர் ஏதாச்சும் பை பண்ணுங்க. காட் சாமி, எல்லோரும் நல்லா பார்த்துக்க, நீ நல்லா பார்த்துக்க. ஓ மை காட், கரெக்டாக இங்கேருந்து எங்கள் ஃபியூலோட கரெக்டாக 5 பாயிண்ட்டு தான் இருக்குது. 5 பாயிண்ட்னா மேபி இங்கே எதாவது குதிரைங்க. ஸோ இந்த இடத்துல குதிரை மேய்ஞ்சிட்டு இருக்குது பாருங்களேன். குதிரையாக கழுதியான்னு தெரியல, பட் ஆனால் க்யூட்டாக இருக்குது. நம்ம ஊர்லலாம் இந்த மூலம் குதிரை இருக்காது. ஸோ மேபி குதிரை மாதிரி வேறு ஏதோ இருக்குது. வாவ் காய்ஸ், சுத்தமாக முடியல காய்ஸ், உடம்பே ஃபுல்லாக நடுங்குது, அவ்வளோ குளிருது, சுத்தமாக முடியல காய்ஸ். என்ன பண்ண போகிறோம், என்ன எப்படிலாம் பண்ண போகிறோம் ஒன்றுமே தெரியல. ஸோ இது வந்து மணாலி டு லே ரூட்டுங்க, லேவோட ரூட்டுங்க. ஸோ அவ்வளோ அட்வென்ச்சராக இருக்குது. ஸோ வரும்போதே அவ்வளோ அட்வென்ச்சராக மலைங்க ஃபுல்லாக. இந்த தண்ணியில் கூட ஸ்னோ வந்து கொஞ்சம் வெயில் வந்துச்சுன்னா வா இங்கேயும் வாழுறாங்க பாதி பேர். வா ஸ்னோ வந்துச்சுன்னா
ஸோ அந்த ஸ்னோவோட ஸ்னோவில் வந்து மெல்ட் ஆகி தண்ணியாக வருதுங்க. ஃபுல்லாக இது ஃபுல்லாக அப்படி தாங்க வருது கைஸ். ஃபுல்லாக ஆஃப் ரோட் தான் கைஸ். ஃபுல்லாமே ஆஃப் ரோடாக தான் இருக்குது. பைக் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். ஸோப்பா கைஸ், கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க கைஸ். ஏன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு வீடியோ கொண்டு வந்து போடுறோம் கைஸ். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க கைஸ். ஸோ இதை மட்டும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் கைஸ். ஃபுல்லாக ஆஃப் ரோடு வித் ரோடு அந்த மாதிரி தாங்க இருக்குது. பட் ஆனால் சுத்தமும் முடியலைங்க. உதடெல்லாம் ஃபுல்லாமே வெடிச்சு போயிடுச்சு. மீன்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த பனினால் அப்படியே தோல் உரியிற மாதிரி ஒரு மாதிரி இருக்குங்க. சுத்தமாக பேசக்கூட முடியல, அவ்வளோ குளிர். சுத்தமாக முடியல கைஸ். ஸோ என்ன பண்ண போகிறோம், என்ன நடக்க போகிறோன்னு கூட தெரியல. சரி, ஓகே அப்படிங்களா? ஓகே. ஃபுல்லாக குளிருது கைஸ், சுத்தமாக முடியல. வாவ். பட் ஆனால் பிளேஸ்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி பிளேஸ்லாம் ஆனால் செம்மையாக இருக்குது. பட் ஆனால் எங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதோ அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு கஷ்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ஹாப்பினஸில் கண்டிப்பாக ஒரு கஷ்டன்றது இதுதாங்க. சின்ன கஷ்டம்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெரிய கஷ்டங்க. ஸோ லடாக் ரைடு, நான் கூட லடாக் ரைடு வரவங்களாம் ஓகே, நார்மலாக வந்து வீடியோ போடுறாங்க, நார்மலாக வந்து நல்லா இது பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சா, ஸோ ஆனால் இப்போ தாங்க தெரியுது. ஸோ இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் இப்போ தாங்க தெரியுது. ஸோ என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே புரியலைங்க. பட் எதுனாலும் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். பார்க்கலாம் கைஸ். இங்கேருந்து ஷிம்ப்ளா 65 கிலோமீட்டர் சம்திங் ஏதோ வருது. இதெல்லாம் ஃபுல்லாமே ஸ்னோ தாங்க, தெரியுதுங்களா? ரொம்ப கிட்டவே, நம்ம ஸ்னோ கிட்டவே போயிட்டு இருக்கோம். காய்ஸ், ரொம்ப மேலே ஏறிட்டு இருக்கோம், மலை மேலே ஏறிட்டு இருக்கோம். ரோடு ஃபுல்லாக ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது காய்ஸ். சுத்தமாக ஒரு ரைடே ஃபுல் அட்வென்ச்சராக இருக்குது. நான் லடாக் ரைட்னா என்னமோ சிம்பிளாக பண்ணிடலான்னு நினச்சேன். ஸோ இந்த வாட்டர்லாம் வருது இல்லைங்க, எல்லாமே அந்த ஸ்னோவில் இருந்து ஸ்னோ வந்து மெல்ட் ஆகி தனியாக வருது தாங்க அந்த வாட்டர்ஸ்லாம். ஸோ சத்தியமே முடியல காய்ஸ், அவ்வளோ குளிருது, பயங்கரமாக குளிருது காய்ஸ். டிரைவ் சுத்தமாக பண்ண முடியல. நம்ம இங்கே தனியாக போயிட்டு இருக்கோம், என்ன நடந்தாலும் ஸோ மேபி பார்க்கவும் யாரும் இல்லை. கீழே போகணுன்னா மணாலி போனோங்க. ஸோ மணாலி எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 200 மேக்ஸிமம் 200 கிலோமீட்டர் வருங்க. ஸோ சத்தியமாக முடியலைங்க, ரொம்ப இதாக இருக்குது. வா பாருங்க, ரோடெல்லாம் எப்படி உடஞ்சி போயிருக்கு, சுத்தமாக முடியல காய்ஸ். ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரைடை பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபுல்லாக ஸ்னோ தான் காய்ஸ். சத்தியமாக வாய்ஸ் நோட் என்னோட வாய்ஸ் கூட சரியாக கேட்குமான்னு தெரியல. ஸோ பட் இருந்தாலும் அவ்வளோ இதுவாக இருக்குது காய்ஸ், அவ்வளோ அட்வென்ச்சராக. வா. பட் ஆனால் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஸோ இந்த மாதிரி ஒன்று பார்க்குறேன் காய்ஸ். ஸோ ஓகே பார்த்துக்கலாம். உங்களால் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹாய் ப்ரோ, கம். ஸோ அவங்களாம் வராங்க கைஸ் ஃப்ரண்ட்டில். ஓகே பார்த்துக்கலாம். ஓ மை காட் கைஸ், இன்னும் மொபைல் ஃபுல்லாக டவர் கட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நமக்கு ஏதாச்சும் ஒன்றுனா கூட கான்டாக்ட் கூட பண்ண முடியாதுங்க யாரையும். ஸோ கான்டாக்ட் கூட யாரும் பண்ண முடியாது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற கேஷ் ஃபுல்லாக கூட நம்மக்கிட்ட அக்கௌண்ட்டில் தாங்க இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே புரியல காய்ஸ். ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ பரவாயில்ல, வேனில் போயிட்டு இருக்கு. அதில் டென்ட்டு போட அந்த கொம்பில் எடுத்துகிட்டு போகிறாங்க போல. வா சொன்னாங்களா ஏங்க, அது ஃபுல்லாக ஸ்னோ தாங்க, தெரியுதுங்களா? ஃபுல்லாமே ஸ்னோ தாங்க, பயங்கரமாக இருக்குங்க. எனக்கு பார்க்க செம்மையாக இருக்குது. பட் ஆனால் நம்ம ரியல் லைஃப்பில் இப்படி இருக்கும்போது குளிரும் போது பைக் சுசுக்கியில் அந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பட் இருந்தாலும் நம்ம இதை விட போகிறது இல்லைங்க. ஸோ என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம இந்த ரைடு லடாக் ரைடு இன்னும் பெஸ்ட்டாக எவ்வளோ பெஸ்ட்டாக முடிக்கணுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக முடிக்கலாங்க. ஆனால் சத்தியமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுத்தமாக க்ளவ் போட்டுருக்கோம். ஸோ க்ளவ் உள்ளே நமக்கு வந்து அந்த இதெல்லாம் வருதுங்க, அது பேர் என்னது,
க்ளவுலவே நமக்கு வந்து சில்லுன்னு அந்த காற்றுல பனி காற்றுல வருதுங்க, சுத்தமாக முடியலைங்க. ஓ மை காட். இதெல்லாம் ஃபுல்லாக தெரியுதுங்க வாட்டர் சாப்பிடுதா. ஸோ எல்லாமே பாருங்கள் அந்த ஸ்னோவில் இருந்து அப்படியே மெல்ட்டாக அப்படியே ஊற்றுது, அப்படியே போய் பாருங்க ஃபுல்லாக ஸ்னோ தாங்க. வாவ், நம்ம வீட்டுக்கு கரெக்டாக போய் சேருவோம்மா. ஸோ இங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் போகணுன்னே எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் காய்ஸ், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். சுத்தமாக முடியல காய்ஸ், இவ்வளோ குளிர் என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம், ஃபஸ்ட்டு. ஸோ பார்க்குறேன். ஓ மை காட், வண்டி என்ன முடுக்கினாலும் ஸ்பீட் போக மாட்டுது. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா எதுக்கு ஏதோ ஒன்றுங்க. ஸோ ஃபுல்லாக மழையாக இருக்குல்லங்க, ஸோ அதனால் போக மாட்டேதுங்க. ஸோ காரில் அவ்வளோ ஒரு சில கார் போகுது. இந்த ரூட்டில் அவ்வளோ பைக்ஸ் அந்த இதுலாம் இல்லை. ஸோ பட் ஆனால் லேக்கு போகிறவங்க இந்த மாதிரி டூரிஸ்ட், ஸோ இந்த மாதிரி விளாகர்ஸ் ட்ராவலர்ஸ்லாம் ஒரு சிலர் போகிறாங்க. ஸோ இன்னொன்று என்ன ப்ளஸ்ன்னு மைனஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ மேலே வந்து ஆக்சிஜன் கிடைக்காதாங்க. ஸோ ஆனால் பாதி பேர் ரிட்டர்ன் போனவங்களாம் சொல்லிட்டு சொன்னாங்க, ஸோ மேலே ஆக்சிஜன் கிடைக்காது, ரிட்டர்ன் போயிடுங்கன்னு. ஸோ பட் இருந்தாலும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குங்க. காய்ஸ் சுத்தமாக முடியல காய்ஸ், கையெல்லாம் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, உடம்பு ஃபுல்லாக உதிருது காய்ஸ். ஓகே பார்த்துக்கலாம். நான் அப்படியே இன்னும் ஃப்ரண்ட்டில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். காய்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஸோ தென் வந்து இதுக்கு மேலே தான் காய்ஸ் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ரோடெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் கிராசிங், ஆஃப் ரோடு, அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அழுந்தது. ஸோ என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வீடியோ போயிட்டு இருக்கு இல்லைங்க பேக்ரவுண்டில். ஸோ இந்த வீடியோவிலேருந்து நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டில் கண்டினியூ ஆகும் காய்ஸ். ஓகேங்களா, சத்தியமாக நான் சொல்கிறேன் காய்ஸ், என் லைஃப்பில் நான் இந்த மாதிரி ஒரு ரைடை நான் பார்த்ததும் இல்லை. ஸோ நான் நிறைய லடாக் ரைடுனா சிம்பிளாக இருக்கும், ஓகே ஜாலியாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சேங்க. ஸோ நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் ஜாலியாக இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்னா கண்டிப்பாக அந்த கஷ்டங்களையும் தாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கைஸ் இந்த ரைடை வந்தோமே. ஆனால் இங்கே வந்து பார்த்தா அதை விட நமக்கே ட்விஸ்ட்டு கொடுக்குற மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா, ஸோ இன்னும் வர வீடியோஸில் நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டிப்பாக பார்ப்பீங்க கைஸ் அதெல்லாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டுங்க கைஸ். ஓகேங்களா, ஓகே கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம நாளைக்கு மார்னிங் வந்து ஒரு 10 o'clock, நாளைக்கு மார்னிங் 10 o'clock நம்ம வீடியோ வந்துடும். ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோடு என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் கைஸ். ஓகேங்களா, ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கைஸ், லவ் யூ, டேக் கேர், டாடா.